ஒன்னா கார்ல போறது, இல்ல ஆட்டோல போறது, இல்ல எந்த இடத்துக்கும் நடந்து போகக்கூடிய ஒரு சோழியே ஆகாது ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு. ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்து ராகு திசையில இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க இந்த டயத்துல என்ன பண்ணணும் அவர்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் தான் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் வழி தவறி, அதாவது சிறு வயதிலேயே காதல் பண்ணி திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை பெறுகிறார்கள். அந்த காதல் வாழ்க்கையினால ஏமாற்றப்படக்கூடிய ஒரு அன்பர்களாகவும் இருக்கிறாங்க. நடிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு துறை இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு லைஃப கொடுக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க அப்படின்னா உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு நட்சத்திர பலன்கள். 27 நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்களை பற்றி ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்க்க போறோம். இந்த சேனல்ல நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த நட்சத்திர பலன் சொல்றது பாத்தீங்கன்னா தசாபுத்தியின் அடிப்படையில நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருப்போம். உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இது முக்கியமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டா பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு தெரிய வரும். நீங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தசாபுத்திகள் வரும், அந்த தசாபுத்திகள்ல என்னென்ன ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஒரு முக்கியமான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதே நட்சத்திரமாக இருந்ததுன்னா அவங்களும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறலாம். நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அடுத்த நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த 4 பாதங்களையும் உள்ளடக்கிய இந்த ரோஹிணி நட்சத்திரம் இந்த ரிஷப ராசியில இருக்கு. இந்த ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன், ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன். இந்த சந்திரனும் சுக்கிரனும் சேர்க்கை பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். சந்திரன்றது பாத்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப டிராவலை அதிகப்படியாக விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா டிராவல் பண்றது இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரிதான் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களும் டிராவல் பண்றதுன்னா இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்கள் பிறந்ததுல இருந்து ஒரு குழந்தை அந்த வீட்டுல ரோஹிணி நட்சத்திரத்துல பிறக்குது அப்படின்னா அதிகப்படியாக டிராவல் பண்ணியிருக்கும். இந்த குழந்தை பிறந்த உடனே அவர்களுடைய பெற்றோர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டங்கள். அந்த குழந்தையே பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே 1 வயசு 2 வயசுலயே பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்லாம் எடுத்து விசாலாம் எடுத்து ஜாலியா பறக்கும் அந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைகள். அந்த அளவுக்கு அந்த பயணம்ன்றது இவர்களினுடைய சிறு வயதிலிருந்தே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதே இது இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவர்கள் சீக்கிரமாகவே எல்லா ஒரு சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. அந்த சந்திரன்றது பாத்தீங்கன்னா எப்போதுமே சந்திரனுக்கு ஒரு கதை இருக்கும். அந்த தேய்பிரைக்கும் வளர்பிரைக்கும் ஒரு கதையே இருக்கு. அதுதான் நம்ம அந்த சங்கடகர சதுர்த்தியா கொண்டாடுறோம். அந்த சந்திரனுடைய பாவ விமோச்சனத்தை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தியா கொண்டாடுறோம். அதனால அந்த சந்திரன் கொஞ்சம் ஆணவம் மிக்கவர். தன்னுடைய அழகு ஜாஸ்தி, தன்னை தேடி நிறைய பெண்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆணவம்லாம் ஜாஸ்தியா இருக்கும். அதே சமயத்துல அதிகப்படியான சுகங்களை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அந்த சந்திரனுக்கு அதிகமாக இருக்கும். அதனாலதான் எப்போதுமே அந்த பௌர்ணமியில பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் அப்படி பொலிவோட இருக்கு. அந்த சந்திரனுக்கு கொடுத்த அடிதான் அமாவாசையா மாறி இருக்கு. அப்படிப்பட்ட தெய்வங்களுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரும்போது, ஆணவத்துல ஆடும்போது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது நம்ம சாதாரண ஒரு மனித ஜென்மமா இந்த பிரபஞ்சத்துல ஒரு பிறவி எடுத்து இந்த பிறவி கடனை தீர்க்கிறதுக்காக நம்ம சில விஷயங்களை செய்யறோம். அதனால நிறைய சிக்கல்கள்ல மாட்டிக்கிறோம். இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சின்ன வயதுல இருந்தே அதிகப்படியான ஆடம்பர செலவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை அதிகமா இருக்கும். இவங்க பிறந்த உடனே கார் வாங்கிடுவாங்க வீட்டுல இருக்கிறவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கும் நடந்தே போக மாட்டாங்க, அப்படியே பறக்கிறது தான். ஒன்னா கார்ல போறது, இல்ல ஆட்டோல போறது, இல்ல எந்த இடத்துக்கும் நடந்து போகக்கூடிய ஒரு சோழியே ஆகாது இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஆடம்பர வாழ்க்கையை அதிகப்படியாக அனுபவித்தவர்கள்
இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். அதே மாதிரி காசு பணம் பாத்தீங்கன்னா சிறு வயதிலேயே அதிகப்படியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமை உடையவர்கள் நம்ம ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு விருந்தோம்பல் ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் கூட்டிட்டு வரணும். அடுத்து பாத்தீங்கன்னா உறவுகளோட சேர்ந்து இருக்கணும். அதே மாதிரி தன்னை சார்ந்தவர்கள் எப்போதுமே ரொம்ப சிரித்த முகத்தோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். அந்த அளவுக்கு டெய்லி ஏதாவது ஒரு விஷயங்கள் அந்த விருந்தோம்பல்ல பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வருது, அப்படியே கூட்டிட்டு வராட்டிலும் இவர்களே வெளியில போய் யாராவது ஒருத்தரோட போய் நல்ல ஒரு வெளியிடத்துல போய் சாப்பிட்டுட்டு வருது. சாப்பாட்டுக்கு குறைவே இருக்காது. இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நினைச்ச இடத்துல நினைத்த உணவை சாப்பிடுறதுக்கு உண்டான முழு அதிகாரமும் இந்த கிரகங்கள் இவர்களுக்கு கொடுத்துருக்கு. அதனால எந்த இதுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ சாப்பாட்டுக்கு இவர்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அந்த அளவுக்கு இந்த உணவுல மிகப்பெரிய அளவுக்கு கொடுத்து வைத்த நபர்கள் அப்படின்னா இவர்களாகத்தான் இருப்பாங்க. இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி அம்பாளினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் இருந்தால்தான் இந்த நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. இப்போ பெற்றோர்கள்லாம் குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அம்மனுக்கு நேர்த்தி கடன் வச்சிருக்கிறாங்க, கருமாரி அம்மனுக்கோ இல்ல ஏதோ ஒரு அம்மனுடைய பெண் தெய்வங்களுக்கு ஒரு நேர்த்தி கடன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த மாதிரியான சந்திரனுடைய நட்சத்திரத்துலதான் பிறப்பாங்க. அந்த அளவுக்கு அம்மனினுடைய ஆசிர்வாதமும் தாயாரினுடைய முழு அன்பும் கிடைக்கக்கூடியவர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சந்திர திசை முதல்ல ஸ்டார்ட் ஆகும். சந்திர திசை பாத்தீங்கன்னா 10 வருடத்திற்கு இருக்கும். அது அவங்களுடைய நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில மாறுபடும். உங்களுக்கு என்ன பாதம் எந்த நட்சத்திரம், அதாவது ரோஹிணி நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இருக்கிறீங்களோ 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த 4 பாதங்களுக்கு இந்த சந்திர திசை டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த பாதத்தை பொறுத்துதான் இந்த சந்திர திசை அடிப்படையாக வரும். இந்த 10 வருடம் இந்த சந்திர திசை, அதுக்கப்புறம் உங்களுடைய 10 வருடம் கழிச்சு அந்த செவ்வாய் திசை ஆரம்பிக்கும். அடுத்து உங்களுக்கு ராகு திசை. அந்த ராகு திசை பாத்தீங்கன்னா கரெக்டா டீனேஜ் பருவத்துல ஆரம்பிச்சிடும். அந்த டீனேஜ் பருவத்துல ஆரம்பிக்கக்கூடிய இந்த ராகு முக்கியமான ஒரு வாழ்க்கை திருப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல இருக்கிறாங்க, இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்து ராகு திசையில இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க இந்த டயத்துல என்ன பண்ணணும் அவர்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது ஸ்போர்ட்ஸ்ல கோச்சிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவர்களுக்கு எந்த ஒரு விளையாட்டுத்துறை பிடிச்சிருக்கோ அந்த விளையாட்டுத்துறையில இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு ஆக்டிவிட்டிஸ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது இல்லை அப்படின்னா டாக்டருக்கு உண்டான மருத்துவ படிப்பை படிப்பதற்கு உண்டான எல்லா ஒரு விஷயங்களையும் இவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நாலேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த 3 துறையிலையும் இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு நாலேஜை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது, ஒரு செயல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இவர்கள் அவர்களினுடைய வாழ்க்கையில் வழி தவறாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு பெறுகிறார்கள். இப்போ இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இந்த காலகட்டம் ராகு திசையாக இருக்கு அந்த குழந்தைகளுக்கு அப்படின்னா நீங்க போய் அவங்களை கொண்டு போய் காமர்ஸ் குரூப்ல சேர்க்க கூடாது, ஆர்ட்ஸ் குரூப்ல சேர்க்க கூடாது. சேர்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைகள் மாதிரி கெட்டு போகக்கூடிய குழந்தைகள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த திசாபுத்திகள் அவர்களை வழி தவறி செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதுக்காக ஆர்ட்ஸ் அவங்களுக்கு விருப்பமா இருக்கு அதுல போகவே கூடாது அப்படின்லாம் கிடையாது. அதாவது கலைத்துறையிலையும் நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கு. ஆனா அந்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கும் அதிகப்படியான ஒர்க் அப்படின்றது கொடுக்க பாத்தீங்கன்னா அவர்களினுடைய சிந்தனை தவறாமல், சிந்தனை சிதறாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னா இந்த காலகட்டம் தான் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் வழி தவறி, அதாவது சிறு வயதிலேயே காதல் பண்ணி திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை பெறுகிறார்கள். அந்த காதல் வாழ்க்கையினால ஏமாற்றப்படக்கூடிய ஒரு அன்பர்களாகவும் இருக்கிறாங்க. இந்த ராகு திசை நடக்கும் போது தேவையில்லாத இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கக்கூடிய அன்பர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வாலிப பருவத்துலதான் நடக்கும். இந்த வாலிப பருவத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கறதுக்கு ஒன்னா நீங்க வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கணும். இல்ல நான் சொன்ன மாதிரியான 3 ஆக்டிவிட்டீஸ்ல இவர்களை போடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும்.
இருக்கணும். இது இல்ல அப்படின்னா கண்டிப்பாக இவர்கள் தடம் மாறுவதற்குண்டான ஒரு முழு அமைப்பும் இவர்களை சேர்ந்து வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அப்போ அந்த ராகு தசை முடிஞ்சது, அப்ப இவங்களுடைய லைஃபே போயிடுச்சா அப்படின்லாம் கிடையாது. அந்த ராகு தசை இவங்களுக்கு நிறைய ஒரு திறமைகள் இருக்கு அப்படின்னா இவர்களை பெரிய இடத்திற்கு கொண்டு போயிடும். நேம் ஃபேம் அப்படின்ற ஒரு ஒரு புகழ் அடையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புக்கு கூட்டு போயிடும். அதனாலதான் சொல்றேன், அந்த விளையாட்டு துறை, அடுத்து பாத்தீங்கன்னா கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொழில்ல விட்டீங்க அப்படின்னா இவர்கள் அடிக்கடி அதை பிராக்டிஸ் பண்ணி அதுல ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புலாம் நிறைய இருக்கும். இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் பெரும்பாலானோர் இப்போ எதுல இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நடிப்பு துறையில இருப்பாங்க. அதாவது சின்ன சின்ன மீம்ஸ் போட்டு ரீல்ஸ் போட்டு வெளியில விடுறது, அதாவது ரிலீஸ் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா யூடியூப் போடுறது, நடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில இவங்கெல்லாம் நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டாங்க. நம்மலாம் இந்த மாதிரியான ஒரு யூடியூப் போடுவோமா, நம்மளாம் இந்த மாதிரியான இன்ஸ்டால ரீல்ஸ் போடுவோமா, இப்படி எல்லாம் இதை நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஆனா இவர்களுக்கு அதுதான் இவர்களுக்கு அதிகமாக பிடித்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த நடிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு துறை இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு லைஃப கொடுக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு இந்த குரு தசை, சனி தசை எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு லைஃப கொடுக்கக்கூடிய ஒரு தசாபுத்தியாக தான் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய, அதாவது இந்த ராகு தசையை கடந்து இருக்கக்கூடிய இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய குரு திசையிலையும் சனி திசையிலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் அப்படின்ற ஒரு லைஃப இவங்க கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க. அப்படியே இரண்டாவது திருமணம் இல்லை, ஏன்னா ஜாதக ரீதியாக சில நல்ல ஒரு ஜாதகங்களும் இருக்கும். நான் சொல்றது வெறும் நட்சத்திர பலன்கள் மட்டும்தான். அதனால இரண்டாவது அட்லீஸ்ட் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு லவ் பிரேக்காவது இருக்கும். இருந்துதான் அடுத்து ஒரு முதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த திருமணம் அடைந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு லைஃப்ல டெவலப்மெண்ட் அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சனி தசாபுத்தி காலங்கள்ல உங்களுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிபி, பிளட் ப்ரெஷர், அடுத்து பாத்தீங்கன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், அடுத்து உங்களுக்கு கேன்சர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக வரும். அதனால இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் சனி திசை காலங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். நம்ம சொன்ன விஷயங்கள் இப்ப கால வரையறுக்கு உட்பட்டு இவ்வளவு நேரத்துலதான் நீங்க பேசணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதுக்கு உட்பட்டு நான் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் டீட்டெயில்டா பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால உங்களுடைய தசா புத்தி, உங்களுக்கு என்ன தசா புத்தி, மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 40 வயதை கடந்தவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு தசை கண்டிப்பா நடக்கும். இந்த டயத்துல நீங்க தொழில் செய்யணும், தொழில் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதற்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.